இதுதான் அம்மாவுக்கு கால் வலிக்கு இருக்கிற சீக்ரெட் மருந்துங்க இது. காப்பின்னு சொல்லலாம், கஷாயம்னு சொல்லலாம். பனவெல்லம் போட்டிருக்கேன். சுடுதுங்க, அருமையா இருக்குதுங்க. அம்மா கொஞ்சம் வெளியில வேலைன்னு சொல்லிட்டு போறதுனால கால் வலி வந்துருச்சுங்க. கால் வலிக்கு நான் ஏற்கனவே சுக்கு மிளகு திப்பிலின்ட்டு ஒரு 6 வகையான கூட்டு கலவையோட ஒரு மருந்து ஒன்று தயார் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொடி தாங்க இந்த பாருங்க, இந்த பொடி தான் இது. இது வாரம் ஒரு தடவை அம்மா காப்பி போட்டு குடிப்பேன். கம்ப்ளீட்டா உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலி இருக்காதுங்க. நான் பாட்டுக்கு அம்மாவுடைய அன்றாட வேலைகள் எல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சமீபத்தில் லைவ் கூட வந்துக்கிட்டு இருக்கிறவ வாரம் 7 நாள் வந்தேன், வர முடியல என்னால். கொஞ்சம் வெளியில வேலைகள் இருக்குன்ட்டு போயிடுறேன். கொஞ்சம் வெளியில கொஞ்சம் அலைஞ்சதுனால கால் வலி வந்துருச்சு. இப்போ அம்மா அந்த காஃபியை தான் நான் போட்டு குடிக்க போறேன். பாருங்க, அந்த பொடி அரைச்சி வச்சிருக்கேன். பொடி கூட காலி ஆயிடுச்சு பாருங்க. இது உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலி இருக்காது. கால் வலியெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் பாருங்க. அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி, 1 டீஸ்பூனு அந்த பொடி போடுறேன். இது 1/2 டம்ளராக வத்தி வந்ததுக்கப்புறம் இந்த பனவெல்லம் அல்லது பனங்கற்கண்டு, நான் என்கிட்ட பனங்கற்கண்டு இல்லை, அதனால பனவெல்லம் கொதிச்சு வரும்போது போடுவேன். இது அப்படியே ஈர்த்து குடிப்பேங்க. கம்ப்ளீட்டாக வலி இருக்காது, போயிருங்க. ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக அன்றாட வேலைகள்லாம் நான் தொடர்ந்து அம்மா பாருங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த லிங்க் வேணும்னா நான் தர்றேன். சங்கரி சேனல்ல இருக்குதுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர்றேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது பாருங்க, 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளராக வத்தும்போது இந்த இது பனவெல்லம் அல்லது பனங்கற்கண்டு போட்டுக்கலாம். நான் அம்மா பனவெல்லம் போடுறேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் 1/2 டம்ளராக வத்தட்டும். இந்த வெல்லம் கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இந்த மூடியை போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடிட்டோம்னா ஃபில்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து குடித்தோம்னாக்கும் நம்மளுக்கு வலியே இருக்காதுங்க. மூடியை போட்டு மூடிட்டேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃபில்டர் ஆகட்டும். அப்புறம் வடிகட்டி குடிக்க வேண்டியதாங்க. பார்த்தீங்களா, காப்பின்னு சொல்லலாம், கஷாயம்னு சொல்லலாம். பனவெல்லம் போட்டிருக்கேன், அதனால ரொம்ப நல்லா இருக்கும். சுடுதுங்க, அருமையா இருக்குதுங்க. குடிப்பேங்க, கம்ப்ளீட்டாக வலி விட்டுரும். நான் பாட்டுக்கு என்னுடைய வேலைகளை, நான் அன்றாட வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் அம்மாவுக்கு கால் வலிக்கு இருக்கிற ஒரு சீக்ரெட் மருந்துங்க. இதுதான் சீக்ரெட் மருந்து. இந்த மருந்து நீயே தயாரிச்சிருக்கியா? நானே தயார் பண்ணதுதான். சரி சரி, அப்ப நேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். வாங்கிட்டு இருக்காங்க என்கிட்ட. வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு சிலர் எனக்கு வேண்டியவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே.